சந்தியாவோட பகிர்வதம் கேட்க போறீங்க. வணக்கம் சந்தியா. வணக்கம். உங்க பகிர்வை மனசுல இருந்து சொல்லலாம். போன்ல தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நான் பேசினேன். அவருக்கும் எனக்கு எந்த ஒரு லிங்க்கும் இல்ல ஆக்சுவலா. அப்ப எப்படி போன் கனெக்ஷன் ஒரு சடனா அவர் என்னோட தூரத்து ரிலேட்டிவ் அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு சடனா ஒரு நாள் அவர் கால் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஆனா அவருதான் அப்படின்றது எனக்கு தெரியாது. கால் பண்ணப்போ அவங்க பேசினாங்க. ஃபர்ஸ்ட் அவர் வந்து எனக்கு மாமா முறை. சரி, நான் மாமான்னு பேசினது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு போல. ஆனா அவரு ரொம்ப மரியாதையா பேசினாரு. நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ 2014 நடந்த கதை பேசினேன். ஃபர்ஸ்ட் வாங்க போங்க எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி, நான் இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் பொண்ணு அப்படின்னு பேசினேன். அவங்கள ரொம்ப சின்ன வயசுல என்ன பார்த்தது. குட்டி பிள்ளைல இருக்கும்போது நான் அவங்க வீட்லயே விளையாடிட்டு இருப்பேன் ஊருக்கு போறப்பெல்லாம். அவருக்கு சடனா நான் இவங்க பொண்ணுன்னு சொன்னோன்னே, நீங்க எப்படி எனக்கு கால் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளே நான் ஊருக்கு போற மாதிரி இருந்துச்சு. அதாவது உங்க மாமா வீட்டுக்கு? மாமா வீட்டுக்கு போற மாதிரி இல்ல, அந்த ஊருக்குள்ள மாமா ஊருக்கு போற மாதிரி. ஆமா, போற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் அவர்கிட்ட May 29 பேசுறேன். May 13 நாங்க போற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? May 13 நைட் நான் போயிட்டேன். சித்தப்பா வந்தாங்க, என்ன கூப்பிட்ட ஒரு இன்விடேஷன் வைக்க போயாச்சு. போயிட்டு நான் அந்த மாதிரி ஒரு கால் பண்றேன், நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றேன். அவரு வேற என்னவோ அப்படின்னு. அப்ப ஒரு 12th முடிச்சிருந்தாரு. நான் அப்பதான் 9th போறேன். சரி, அப்புறம் அவரு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு, நீங்க இந்த மாதிரி சும்மா என் சித்தப்பா வீட்டுக்காக கொஞ்சம் போய் பாருங்களேன், ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவருதான் ஆக்சுவலா என்ன சர்ப்ரைஸ் பண்ணாரு. என்னாச்சு? ஏன்னா எனக்கு வந்து அவரை எனக்கு சுத்தமா அடையாளம் தெரியாது. சரி, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்றதுதான் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. அவர் கருப்பா வெள்ளையா ஹைட்டா இருப்பாரா எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு கிடையாது. மாமா பையன் அப்படின்றது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அப்பா வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தேன். என்னை யாரோ ஒருத்தவங்க ஓய் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு ஓடிட்டாங்க கடகடன்னு. அவரோட முதுகு மட்டும் தான் நான் பார்த்தேன். சரி, என்னடா இது, நம்மளுக்கு கூப்பிட்டு யாரோ ஓடுறாங்களே அப்படின்னு பார்த்து, என்னை யாரோ கூப்பிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு கால் பண்ணி சொன்னா, அது நான் தான் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒன்னு பார்த்துட்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கு போல. ஓடிட்டு அப்படியே 31st போகுது. June 1 அன்னைக்கு நானும் ஆக்சுவலா அவருக்கு ப்ரொபோஸ் பண்றேன். அது அந்த வயசு கோளாரா என்னன்றது அப்படிலாம் தெரியல. அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு அந்த வாய்ஸ்னாலயே நான் அவரை லவ் பண்ணேன்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங்ல அவரை நான் ப்ரொபோஸ் பண்ணது. அப்ப நான் அவர்கிட்ட போய் சொல்றேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன்னு சொல்லல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மாமா அப்படின்னு கேட்டேன். எல்லார மாதிரியும் ஒரு பொண்ணு வந்து நம்மள லவ் பண்ண அப்ரோச் பண்றப்போ அவர் ஏத்துக்கல. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப சின்ன பொண்ணு, நீ ஒரு 1 week இல்லைன்னா ஒரு 1 month கூட டைம் எடுத்துக்கணும். நான் என் கேரக்டர் எப்படி, நான் யாரு, நான் நல்லவனா கெட்டவனா, எனக்கு எந்த ஹேபிட்டும் இல்லையான்னு என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறமும் உனக்கு என்ன பிடிக்குது அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த வயசுல ஒரு ஆர்வ கோளாறு தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறது இல்ல. எனக்கு நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்க இப்படி கேட்கறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா பட் அவரு எனக்கு 2 நாள் டைம் வேணும்னு கேட்டாரா. அந்த 2 நாள் டைம் வந்து அவரு எனக்குன்னு கேட்டா நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த டைம் அது. அந்த 2 நாள் அவரு எனக்கு கொடுத்த டைம். அதுக்கப்புறம் அவரா கால் பண்ணாரு. டெய்லி பேசிட்டு தான் இருந்தோம். பேசிட்டு இருந்தா நான் அன்னைக்கு நைட்டே வந்து அவர் எனக்கு June 1 நைட்டே அவர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து எப்ப சின்ன பிள்ளை அப்படின்ற ஒரு நினைப்பே. நான் காலையில சொன்னேன், அவரோட நைட்டுக்கா கொஞ்சம் யோசிச்சு இப்படி எல்லாம் பண்ணி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, பட் ஆனா உங்களுக்கான டைம் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. ஆனா நான் ரொம்ப ஸ்டாண்டர்டா நின்னேன். இல்ல, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் பேசி சித்தப்பா வீட்டுக்கு போன ஃபங்க்ஷனும் நடந்தது. சித்தப்பா வீட்டுல ஃபங்க்ஷனுக்கும் வந்தாங்க. பெருசா பார்த்து பேசிக்கிறது எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அப்படி பந்தி பரிமாறுறப்போ பாத்துக்கினதோட சரி முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். சரி, கிளம்பி வரப்ப கூட நான் பாக்கல. பயங்கரமான ட்விஸ்ட் இங்கதான். கிளம்பி வந்துட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரேன். எங்க அப்பா ஸ்கூல் வாசல்ல வந்து நிக்கிறாரு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். அப்படிலாம் வரமாட்டாங்களே, ஏன் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம். எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்லம். சரி, அண்ணன் இருக்கான். பட் ஆனா நான் மட்டும்தான் அப்பா அம்மா கூட சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருக்கேன். ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, இந்த வயசுல போன் எல்லாம் கிடையாது. ஆயாவோட குட்டி பட்டன் செல்போன் தான். சரி, அதுல இருந்தா பேசிட்டு இருந்தேன். ஆயா என்ன பண்ணிட்டாங்க, பாப்பா ஊருக்கு வந்த போய் யார்ட்டையும் போன் பேசியிருந்தாப்பான்னு சொல்லி அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க. அங்கதான் ட்விஸ்ட். இப்போ சந்தியா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த பையனை ஆசைப்பட்டபடி. ஆனால் என்ன ஒன்று, அவங்க அப்பா இது வரைக்கும் அந்த குழந்தைய கூட வந்து பார்க்கலையா. இவங்களுக்கு திருமணம் ஆகிட்டு இப்போ 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. ஆனால்
இன்னும் என் குழந்தை கூட வந்து பார்க்கல. அந்தளவுக்கு கோவம் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, ஆனால் என் கணவர் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போதும். லைஃப்பில் எல்லாருமே நம்ம கூட வருவாங்க அப்படின்ட்டு கிடையாது. ஆனால் ஆசைப்பட்டதையும் இழந்து வருத்தப்பட்டுன்றதை விட இப்போது உங்கள் கணவர் உங்களை பார்த்துக்கிறார். கொஞ்ச நாள் உங்கள் அப்பா மனசு மாறுவார் சந்தியா. சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படியே கொண்டு போங்க. இது ரேடியோ சிட்டி. நான் உங்கள் லவ் குரு.